பி பிரிவில் 6398 பேரும், சி பிரிவில் 1887 பேரும் என மொத்தம் 26462 பேர் மறுவகைப்படுத்தப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. மறுவகைப்படுத்தப்பட்ட ரவுடிகளின் பட்டியல் மூலம் மிகவும் அபாயகரமான ரவுடிகளின் நடவடிக்கைகளை காவல்துறை கண்காணிக்க உதவியாக உள்ளதாகவும், மிகவும் பயங்கரமான 550 ரவுடிகளை குறிவைத்து தீவிரமாக காவலர்கள் கண்காணித்து வருவதாகவும் காவல்துறை தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டின் 4 காவல் மண்டலங்களிலும் ரவுடிகளை கண்காணிக்க குழு அமைக்கப்பட்டுள்ளதாகவும், இந்த குழு ரவுடிகளின் நிதி தொடர்பான விசாரணைகள், ரவுடிகளின் சொத்துக்களை கண்காணிக்கும் எனவும், ரவுடி கும்பல்களுக்கு இடையே பழிவாங்கும் நடவடிக்கைகளை நெருக்கமாக கண்காணித்து வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குண்டர் சட்டத்தை பயன்படுத்தி ரவுடிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது எனவும், 2018ஆம் ஆண்டு 2978 பேர் மீது குண்டர் தடுப்புச் சட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்ட நிலையில் 2024இல் 2285 பேர் மீது குண்டர் சட்டம் பயன்படுத்தப்பட்டுள்ளதாகவும் காவல்துறை தெரிவித்துள்ளது. முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட காலத்தில் நடைபெற்ற சம்பவங்கள் குறித்து சிபிஐ விசாரணை கோரிய வழக்கில் தமிழ்நாடு அரசு 2 வாரத்தில் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஜெயலலிதா 2016இல் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த போது நடைபெற்ற நிறைய சம்பவங்களில் முரண்பாடு இருப்பதாகவும் சிபிஐ விசாரணை நடத்த கோரியும் திருச்செந்தூரை சேர்ந்த வழக்கறிஞர் ராம்குமார் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தார். மருத்துவமனையில் ஜெயலலிதா அனுமதிக்கப்பட்ட போது சிசிடிவி கேமராக்களை அகற்ற நிர்பந்தித்தது யார் என்ற தகவல்களும் வெளியாகவில்லை என்றும் மனுவில் குறிப்பிட்டார். தஞ்சாவூர், அரவக்குறிச்சி, திருப்பரங்குன்றம் இடைத்தேர்தலின் போது தேர்தல் படிவங்களில் மயக்க நிலையில் இருந்த ஜெயலலிதாவின் கைரேகையை வாங்க யார் முடிவெடுத்தது என்ற விவரம் வெளியாகவில்லை என்றும், ஜெயலலிதா மரணத்தில் உள்ள சந்தேகங்கள் 7 ஆண்டுகளுக்கு மேல் நீடிப்பதால் இது குறித்து சிபிஐ விசாரணை செய்ய உத்தரவிட வேண்டும் என்றும் கோரப்பட்டது. இந்த மனு பொறுப்பு தலைமை நீதிபதி மகாதேவன், நீதிபதி முகமது சஃபீக் அமர்வில் விசாரணைக்கு வந்தது. ஆறுமுகசாமி ஆணையம் பரிந்துரைத்த போதும் அந்த அறிக்கை மீது மாநில அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் மனுதாரர் தரப்பில் கூறப்பட்டது. இந்த வழக்கில் 2 வாரங்களில் பதிலளிக்கும்படி தமிழ்நாடு அரசுக்கு உத்தரவிட்ட நீதிபதிகள் விசாரணையை ஒத்திவைத்தனர். மறைந்த முன்னாள் முதலமைச்சர் காமராஜரின் 122வது பிறந்தநாளையொட்டி கிண்டி காந்தி மண்டபத்தில் காமராஜர் சிலைக்கு அருகே வைக்கப்பட்டுள்ள காமராஜரின் உருவப்படத்திற்கு ஆளுநர் RN ரவி மலர்தூவி மரியாதை செலுத்தினார். காமராஜரின் 122வது பிறந்தநாளையொட்டி திருவள்ளூர் மாவட்டம் கீழச்சேரியில் அவரது படத்திற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மலர்தூவி மரியாதை செலுத்தினார். சென்னை பசுமை வழிச்சாலையில் உள்ள செவ்வந்தி இல்லத்தில் காமராஜர் புகைப்படத்துக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மலர்தூவி மரியாதை செலுத்தினார். சென்னையில் உள்ள காமராஜர் சிலைக்கு தெலுங்கானா முன்னாள் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் மலர் மாலை அணிவித்தார். காமராஜர் புகைப்படத்துக்கு சென்னை ஜிம்கானா கிளப்பில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகையும், சேலத்தில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையும், டெல்லியில் மத்திய இணையமைச்சர் எல் முருகனும் மலர்தூவி மரியாதை செலுத்தினர். இதேபோல் பல்வேறு அரசியல் கட்சி பிரமுகர்களும் காமராஜர் புகைப்படத்துக்கு மலர்தூவி மரியாதை செலுத்தினர். நில மோசடி வழக்கில் முன்ஜாமீன் கோரி முன்னாள் அமைச்சர் MR விஜயபாஸ்கர் உயர்நீதிமன்ற கிளையில் மனு தாக்கல் செய்துள்ளார். கரூர் மாவட்டம் மண்மங்கலம் தாலுகா குப்பிச்சிப்பாளையத்தை சேர்ந்த பிரகாஷ் என்பவருக்கு சொந்தமான 100 கோடி ரூபாய் மதிப்பிலான நிலத்தை அதிமுக முன்னாள் அமைச்சர் MR விஜயபாஸ்கர் போலியாக பத்திரப்பதிவு செய்து கொலை மிரட்டல் விடுத்ததாக கரூர் காவல் நிலையம் மற்றும் SP அலுவலகத்தில் புகார் அளிக்கப்பட்டது. இது தொடர்பாக கரூர் மாவட்ட குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வந்தனர். இந்நிலையில் உயர்நீதிமன்ற கிளையில் அதிமுக முன்னாள் அமைச்சர் MR விஜயபாஸ்கர் சகோதரர் MR சேகர் ஆகியோர் மனு தாக்கல் செய்துள்ளனர். அரசியல் முன்விரோதம் காரணமாக தங்கள் மீது பொய் புகார் அளிக்கப்பட்டுள்ளது என்று மனுவில் குறிப்பிட்டுள்ளனர். உயர்நீதிமன்ற கிளையில் நாளை விசாரணைக்கு வர வாய்ப்புள்ளது.